ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 333 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த ரிஸ்க்ஸ் ஆஃப் த ரீஅனிமேஷன் ஜுட்ஸுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாதரா, ஹஷிராமாவோட வில்ல மட்டும் வச்சு என்ன ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறியா? பவர்ங்கிறது வில்லு இல்ல, பவர்ங்கிறது விஷயங்களை செஞ்சு முடிக்கிறக்கான எபிலிட்டின்பா. சுனாடே தப்பா சொல்றேன்ட்டு சுனாடே இறந்தவங்களோட வில் உண்மையான சக்தியை விட்டுட்டு போனபடி காட்டுது. நான் அந்த வில்ல பயன்படுத்தி என் மெடிக்கல் இன்ஜுட்ஸுவை டெவலப் பண்ணேன். அதுல இருந்தா மெடிக் நிஞ்சா மெடிக்கல் லாஸ்ன்னு வந்துச்சு. ரூல் நம்பர் 1, மூச்சு இல்லாம பேஷன்ஸ் ஆகிற வரைக்கும் மெடிக் நிஞ்சா அவங்க ட்ரீட்மெண்ட்டை கைவிட்டக்கூடாது. ரூல் 2, ஒரு மெடிக் நிஞ்சா பேட்டில் ஃப்ரண்ட் லைன்ஸுக்கு போகக்கூடாது. ரூல் 3, ஒரு மெடிக் ஷினோபி அவங்க படைப்பிரிவுல போற கடைசி உயிரா இருக்கணும். இதை தான் நான் என் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா ஆக்சுவலா இன்னொரு ரூல் இருக்கு. ரூல் 4, ஒரு மெடிக் நிஞ்சா த நிஞ்சா ஆர்ட் ஆஃப் மைட்டாட்டிக் ரீஜெனரேஷன் த 100 ஹீலிங்ஸ் மாஸ்டர் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் 3 ரூல்ஸையும் உடச்சுக்கலான்பாங்க. நாளுக்காகவும் ஷாக்ல இருப்பாங்க. மாதரா, த 100 ஹீலிங்ஸ் ஜுட்சுவா அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையன்பா. அது ஒரு ஃபர்பிடன் ஜுட்சு, எனக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. அதுக்கு அர்த்தம் நான் மட்டும்தான் ஒரே மெடிக் நிஞ்சா பேட்டில் இறங்கி சண்டை போடுறதுக்கு அட்டாக் பண்ண போவாங்க சொன்னாடே. மாதரா, பார்ட்டிகல் ஸ்டைல்னால அந்த எல்லோ கலர்ல வந்துச்சு போலன் அதெல்லாம் போயிருச்சு. ஆனா வெறும் ஒரு மெடிக் நிஞ்சா சேர்றதுனால எந்த டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்லைன்ட்டு தெனாவட்ட அனுப்பான். 4 ஒர்க் அவுட் ஆல அதான் ட்ரை பண்றோம். அப்புறம் நான் ஒன்னும் சாதாரண மெடிக் ஷினோபின்னு நினைச்சிடாதன்ட்டு அட்டாக் பண்ணுவாங்க. பஞ்ச் வைக்கும் போது மாதரா சுசானோ பயன்படுத்தி இருப்பான். ரைகாகேவை விட ஸ்லோவா இருக்கான்னு திங்க் பண்ணுவான். ரைகாகே வாங்க போலான்னு பாரு மற்ற காகே கிட்ட. சுசானோல கிராக் விழுகிறத பார்த்துட்டு மாதரா, ஆனா அவனை விட பலம் வாய்ந்தவளா இருக்கான்ட்டு பின்னாடி போய் 5 ஸ்டைல் மேஜிஸ்டிக் டெமாலிஷர் ஃப்ளேம் பண்ணுவான். மிசுகாகே வாட்டர் ஸ்டைல் வாட்டர் பில்லர் பண்ணிட்டு வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் மிசைல் பண்ணுவாங்க. சுச்சிகாகே வெயிட்டட் போல்டர் பண்ணுவாரு. ரைக்காகே லேட்டரல் போல்ட் ஆஃப் பெயின் சாப் பண்ணுவாரு. சுனாடி கிக் பண்ணவும் சூசனா சுத்தி பிரேக் ஆயிரும். தெரிச்சு போய் விழுவான் மாதரா. விழுந்த மாதரா, நான் ஒத்துக்கிறேன் நீ ஒன்னும் வீக்கான வெல்ல வுமன், ஆனா பேட்டில் இறங்கிட்டீனா நீயும் செத்துருவ, அப்புறம் மற்றக்காகவும் செத்துருவாங்க. ஏன்னா அவங்கள ஹீல் பண்ணங்க இருக்க ஒரே ஆள் நீ தானன்பா. அது நான் செத்தாதான்பாங்க சுனாடி. மற்றக்காகவும் வந்து நிப்பாங்க. மாதரா, ஹஷிராமா, உன் ஃபாலோவர்ஸ்க்கு நீ என்ன விட்டுட்டு போனேன்னு தெரியல, ஆனா இது உன்னோட எபிலிட்டியில அது ரொம்ப குறைவு. ஆனா உனக்கு அடுத்து வந்த பொடி பசங்களை டேக் ஓவர் பண்ணிக்க விடுறமா இருந்தா அவங்களுக்கு உன்னையும் மீட்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. நான் பண்ணது போல ஒன்னும் இல்ல, மீதியா இருக்கு எல்லாமே இப்போ என் உடம்புல ஒட்டிட்டு இருக்க உன் செல்ஸோட லைஃப் ஃபோர்ஸ், அப்புறம் என் தம்பியோடதுன்னு மீதம் இருக்க விஷயம் அவன் கண்களோட தோஜுட்சு இப்போ எனக்கு சொந்தமா இருக்குதுன்பா. இதெல்லாம் கேட்ட சுனாடே நவாக்கி டான யோசிச்சுட்டு அதனாலதான் நீ மொத்தமும் தப்பா இருக்கீன்பாங்க. மாதரா உண்மையா அடுத்ததுன்னு பாஸ் பண்ணப்பட்டது வெறுப்புன்பா. கோச் ஸ்டைல காட்டுவாங்க. என்ன மாதராவா ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமாவான்னு சொல்லி ஆச்சரியமா கேட்பாரு டான். சோசா, ஆமா இப்ப ரியல் மாதரா வந்திருக்கான். அவனை எதிர்த்து இப்ப 5காகவும் சண்டை போடுறாங்க. அப்புறம் ஹொக்காகேவான லேடி சுனாடே பேட்டில் இறங்கி இருக்காதா சொல்லுவாரு. இதை கேட்ட டான், என்ன ஹொக்காகே லேடி சுனாடேவான்னு கேட்பாரு. சோசா, உங்ககிட்ட சொல்லாம விட்டனா, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் லேடி சுனாடே நிறைய பிரச்சனையை கடந்து வந்தாங்க, ஆனா கடைசி அது உங்களுக்கு ட்ரிபியூட்டா பண்ணாங்க. அவங்க உங்களை ரொம்ப கேர் பண்ணாங்கன்பாரு. டான் சுனாடேன்ட்டு ஃபீல் பண்ணவும் கண்டிப்பா இந்த பேட்டில் அவங்க தோத்து போக மாட்டாங்கட்டு சோசா, ஏன்னா லெஜெண்டரி சனின்ல அவங்க மட்டும்தான் ஒரே ஒரு சர்வைவர்பாரு. மாதராவை பஞ்ச் பண்ண சுனாடே, நீ ஆல்ரெடி செத்து போயிட்ட, இன்னும் அதிக வெறுப்பை பரப்பாதேன்னு திங்க் பண்ணுவாங்க. காராவை சீக்கிரம் பாரு. காரா கிராண்ட் சாண்ட் மசோலியம் பண்ணுவான். சீல் பண்ணியாச்சுன்பா. சரின்னு சுனாடே சொல்லும் போதே சுசானாவோட கத்தி அவங்க உடம்ப தொலைச்சுக்கிட்டு மேல வரும். வெளியே வந்த மாதரா, நீங்க சீல் பண்ணது ஹஷிராமா வுட் ஸ்டைல் க்ளோன் பண்ணுவான்ல அதே மாதிரியான ஒரு க்ளோனை. கடந்த கால தந்தரங்களை பாக்குற ஒரே ஒரு ஷினோபியை மாத்தினது என்னோட தோஜுட்சு. அடுத்து எல்லா காகவும் முடிய போறீங்கன்பா. டான் மாதராவை தப்பு கணக்கு போடாதீங்கன்ட்டு அவனை தடுத்து நிறுத்தணும்னா ரீஅனிமேஷன் ஜுட்சுவோட கேஸ்டரை தடுக்கணும் பாரு. சோசா 5காக எதிர்த்து நின்னாலும் மாதரா என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லான்னு கேட்பாரு. டான் இறந்து போன ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவை தவிர இப்ப வரைக்கும் அவனை தோக்கடிக்க கூடிய ஷினோபின்னு ஒருத்தம் கூட இல்லைன்பாரு. என் பாதுகாவலரும் என் தடுப்பு காவலரும் மட்டும் இருங்க, மிச்ச எல்லாரும் ரீஅனிமேஷன் பண்றவனும் போய் பாருங்க. HQ இதை எப்படிதான் டீல் பண்றாங்கன்னு கேட்பாரு. முடிஞ்ச வரைக்கும் எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டாங்கன்ட்டு சோசா சாலிடான தகவல் இல்லைன்பாரு. டான் செத்ராஜ சுனாடேன்னு திங்க் பண்ணுவாரு. இட்டாச்சியை காட்டுவாங்க. சாஸ்கே பின் தொடர்ந்து வரதை பார்த்துட்டு சமனிங் ஜுட்சு பண்ணி அவன் க்ரோஸ் மூலமா சாஸ்கேவை தடுத்துட்டு எங்கேயே இருந்துட்டு போவான். இட்டாச்சி குகைக்குள்ள போயிட்டு இதோ அங்க இருக்குன்ட்டு வேலைக்கு ஆகாத பேரியர்ன்ட்டு சுசனாவை வச்சு உடைப்பான். காபுட்டோ ஷாக் ஆயிட்டு என்னோட பேரியரை உடைச்சிட்டு என்னை தேடி வந்திருக்க இம்ப்ரெசிவா இருக்குன்பான். இட்டாச்சி, நீ என்ன கண்ட்ரோல் பண்றப்பவே உன்னோட சக்கரம் எங்கேருந்து வந்ததுன்னு என்னால பின் பாயிண்ட் பண்ண முடிஞ்சது. இந்த ஜுட்சுவோட இன்னொரு ரிஸ்க். அடுத்த தடவை அதை ரிமெம்பர் பண்ணும்
பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு இட்டாச்சி டிப்புக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு காபுட்டோ உன் அளவுக்கு இப்படி கண்டுபிடிச்சு வர அளவுக்கான ஷினோபின்னு இங்க யாரும் இல்ல, அதனால நான் கவலைப்பட போறதும் இல்ல. ஓ ஆமா, உனக்கு ஒன்று தெரிய வைக்கணும்னு நான் விரும்புறேன். நீ என்ன கொன்னா கூட இந்த ஒரு ரீஅனிமேஷன் ஜுட்ஸுங்கிறது முடிவுக்கு வராது. இதை தடுக்கக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதனால சுலபமாலாம் என்ன கொன்ற முடியாது. அதே மாரி செஞ்சா உன்னால இந்த ஜுட்ஸுவை ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்ட்டு சிரிப்பான். இட்டாச்சி சமன் பண்ண க்ரோஸ்ல செத்ததை காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் லக்கெல்லாம் போகலேன்ட்டு சிரிப்பான் காபுட்டோ. இல்லையா இட்டாச்சிங்கும் போது சாஸ்கே வந்திருப்பான். நம்ம விரும்பாது மட்டுமே எப்பவும் நடக்காதுன்னு இட்டாச்சி அடைச்சாங்கும் போது சாஸ்கே வந்துட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இங்க என்னடா பண்ற இட்டாச்சின்பான். காபுட்டோவை பார்த்துட்டு உரோச்சி மாறுவான்னு பயந்துட்டு சாஸ்கே அவங்க ஆடுக்கு வருவான். கொஞ்ச நேரம் இட்டின்பான் காபுட்டோ. எனக்கு அந்த வாய்ஸ் தெரியும், காபுட்டோவா நீன்ட்டு பாப்பான் சாஸ்கே. காபுட்டோ இந்த போர்ல நான் கலந்துக்கிறதுக்கான காம்பன்சேஷனா இந்த விஷயமே இப்ப எங்கிட்ட அதுவும் பர்ஃபெக்டான டைமிங்ல கைக்கே வந்து மாட்டிருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பான். சாஸ்கே என்ன அர்த்தத்துல பேசுற, நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்கன்னு கேட்பான். காம்ப்ளிகேட்டா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன்பான் காபுட்டோ. இட்டாச்சி சொல்லு, அதுக்குள்ள ரீஅனிமேஷனை தடுத்து நிறுத்துறேன்பான் சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு. காபுட்டோ இந்த ஜுட்ஸுவுக்கு ரிஸ்க்கும் கிடையாது வீக்னஸும் கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டாச்சு. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நீ அடுத்த மூவ் வைக்கிறத பார்த்துட்டு சாஸ்கே ஒன்னும் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பானுங்கிறது எனக்கு டவுட் தான். அவசரப்பட்டேன்னா சொதப்பிக்குவ, அது பாசிபிளா இருந்தாலும் வேற மாதிரியும் போலான்பான். காபுட்டோ முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுன்பா சாஸ்கே. எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் நான் சொல்லிதான் ஆகணும். நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீல உன் அண்ணன் கண்களை உனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரெக்கவரி ஆக, அந்த சமயத்துல இந்த உலகம் பல மோசமான விஷயங்களை சந்திச்சுட்டு இருக்குன்பான். டோபி போற ஆரம்பிச்சதை பத்தி சொல்றேன்னு கேட்பான் சாஸ்கே. காபுட்டோ உனக்கு கொஞ்ச நாள் தெரிஞ்சிருக்கே. ஆமா அது உண்மைதான். த ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வார் நானும் டோபியும் கூட்டணியா நேஷன்ஸ் ஆஃப் ஃபயர் விண்ட் எர்த் வாட்டர் அண்ட் லைட்னிங் த அலைட் ஷினோபி ஃபோர்ஸ் ஆயிருக்கு. அவங்களோட போர்ல ஈடுபட்டிருக்கோன்பா. நீங்க ரெண்டு பேரும் 5 கிரேட் நேஷன்ஸ் எதிர்த்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்மா சாஸ்கே. காபுட்டோ ஆனா நாங்க பண்றோமே அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்ண 100,000 ஒயிட் ஜெட் குளோன்ஸோட, அப்புறம் நான் உருவாக்கின ரீஅனிமேட் செய்யப்பட்ட போர் வீரர்கள் கின்ககு 7 இன்ச்சஸ் வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்டோட முன்னாள் வீரர்கள், செகண்ட் சுச்சிகாகே, தேர்ட் ரைக்காகே, செகண்ட் மிசுகாகே, ஃபோர்த் காசேகாகே, அப்புறம் மாதரா உச்சிஹா. எல்லா பேரையும் சொல்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. அப்புறம் அங்க இருக்க அவன் அண்ணன் அவனுமே நான் ரீஅனிமேட் பண்ணதுல ஒருத்தன்தான்பா. மோசம் இல்ல. அதெல்லாம் தாண்டி நேர்மையா சொல்லணும்னா மொத்தத்தையும் பிளான் பண்ணது மாதரா உச்சிஹா தான்பா. சாஸ்கே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். காபுட்டோ உங்க ரெண்டு பேத்து போலவே அவனும் ஷினோபி வேல்ட இருக்கிறான். அதெல்லாம் தாண்டி ப்ராஜெக்ட் சூக்கினோமேங்கிற பிளானோட வந்திருக்கான்பா. சாஸ்கே அப்படின்னா என்னன்னு கேட்பான். காபுட்டோ டென்டைல்ஸை பயன்படுத்தி மொத்த உலகத்தையும் கென்ஜுட்ஸ்ல போடுறது தான் வந்து திட்டம். மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண. அப்புறம் அதை அடைய எங்களுக்கு நருட்டோக்குள்ள இருக்க 9 டெயில்ஸும் கில்லர் பீக்குள்ள இருக்க 8 டெயில்ஸும் தேவை. அப்புறம் இப்போதைக்கு அவங்களை கைப்பற்ற மாதரா போர்க்களத்துல ஒரு சலசலப்பையே ஏற்படுத்துறான்பா. மாதராவை காட்டுவாங்க. அடுத்து யாரு சாகரதா இருக்கீங்கன்பா. சுனாடி அந்த ஸ்வாட உடைச்சு பின்பக்கம் போன ஸ்வாட புடிச்சு மாதரா மேல அட்டாக் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்து மற்றக்காக ஷாக் ஆகிறப்ப மாதரா அடிச்சு பறக்க விட்டுருப்பான் சுனாடேவை. சுனாடே எந்திரிக்கிறத பார்த்துட்டு மாதராவே ஷாக் ஆவான். எப்படி இன்னும் நகர்றேன்னு சொல்லி கேட்பான். எனக்கு அது பொருந்தாதுன்னு எப்போ சொன்னாலன்பாங்க சுனாடே. வயிற்றுல இருக்க காயம் ஆறும். மாதரா ஹேண்ட் சைன்ஸ் பண்ணாமையே காயம் தன்னை போல ஆறுது. அப்படின்னா 4வது ரூல்ல நீ மென்ஷன் பண்ண உன் ஜுட்ஸுவோட உண்மையான பவர் அதானா? ஹஷிராமாவோட பவர் போல என்பான். நீ கார்டில் இல்லாதப்ப இதை பயன்படுத்தி பிடிக்கலான்ட்டு இருந்தன்பாங்க. மாதரா என் சொந்த ஜுட்ஸுவை பயன்படுத்தி உன்னால என்ன கொல்ல முடியாதுன்பான். சுச்சிக்காக பின்னால வந்துட்டு அப்போ உன்னை ஏன் ஜுட்ஸுவை வச்சு கொள்றன் பாரு. ரைக்காக கத்துவாரு. மாதரா ஏண்டா ஓனோக்கி வயசாகி போச்சா? ரினேகான எந்த ஜுட்ஸுவா இருந்தாலும் அப்சர்வ் பண்ணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? இது மாதிரியான நீ ஜுட்ஸுல என்கிட்ட வேலைக்கு ஆகாது. என்னை தீர்த்து கட்டணும்னா பிசிக்கலி கடினமா நீ என்ன தாக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் என்ன சீல் பண்ணணும். அது உனக்கு தெரியுமா இல்லையான்னு கேட்பான். ஓனோக்கி ஆனா இதுக்கு முன்னாடியே என்னோட பார்ட்டிகல் ஸ்டைல் உன் நெஞ்ச தொலைச்சிக்கிட்டு போச்சாச்சே, ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பாரு. மாதரா ஓ அதுவா? உங்க எல்லாத்துக்கும் ஹஷிராமாவோட முகத்தை காட்டணும்னு பண்ணது. உங்க எல்லாத்தோட மன உறுதியையும் உடைக்க. ஆனா நினைச்சபடி இல்லாம அது அப்படியே ஆப்போசிட் ஆகி போச்சு. உங்க மன உறுதி டக்குன்னு மேல போயிடுச்சுன்பா. சுனாடே உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உட் ஸ்டைல் க்ளோன்லயே எங்க எல்லாத்தையும் மிஞ்சி இருக்கலாம். ஆனா வேற ஆங்கிள் இருந்து பார்த்தா எங்களை உன்னால சமாளிக்க முடியாம தானே சப்ஸ்டியூட்டா உட் க்ளோன் பயன்படுத்தி இருக்க. தப்பா ஒன்னும் சொல்லியேன்னு கேட்பாங்க. மாதரா சுத்தி பார்த்துட்டு ஏன்னா 5 பேருக்கு எதிராக ஆஃப்டர் ஆல் ஒருத்தன் தானே இருக்குன்பா. மிசுக்காக 5 பேர் ஒருத்தனுக்கு எதிராக இருக்கலாம். நாங்க தான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அன்பேரா சண்டை போடுறோம்ட்டு எங்களை கோலைன்னு கூப்பிட்றாத. உன்னோட வலிமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை பண்றோம். நீ மாதரா உச்சிகாலன்பாங்க. நான் உங்களை கோலைன்ல சொல்லி என்ட்டு மாதரா 5-1 எம்சாடருக்கு இது சரியான ரேஷியோ தான்ட்டு 25 உட் க்ளோன் கிரியேட் பண்ணுவான். 5 காகேக்கும் 5 க்ளோன். இப்ப இதுவும் 5 கொண்டு தான். அதுக்காக என்ன கோலைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்க 5 பேரும் காகே. அப்புறம் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. உங்களை எதிர்த்து இந்த க்ளோன்ஸ் சுசோனாவை பயன்படுத்திக்கலாமா இல்ல வேண்டாமா? சாய்ஸ் உங்களோட இதுன்பான். மிசுக்காக வாய் வச்சுட்டு கமெண்ட் வந்திருக்கலாமா? இதே தாட்டி யாருக்கெல்லாம் வந்துச்சோ கமெண்ட் பாக்ஸ்ல மிசுக்காகன்னு ஃபயர் விடுங்க. ஃபன் அப்பாட் எபிசோடுக்குள்ள போலாம். காபுட்டோவை காட்டுவாங்க. போருக்கான கதை அது அவ்வளவுதான்பான். சாஸ்கே நீ ரீஅனிமேஷன் நான் இங்க என்ன பண்ற? அப்புறம் கொல்ற நோக்கு உண்மையா இருக்குன்பான். ஏன்னா அவன் கண்ட்ரோல்ல இல்லைன்னு டாச்சி. காபுட்டோ நீ சொல்றதும் சரிதான். உன் கையிலேயே விட்டுறான் டாச்சி உச்சிஹா. யோசிச்சு பாரு. ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை கென்ஜுட்ஸுவால தகர்த்திருக்க. பெரும்பாலான ஷினோபிகள்னால அதை யோசிக்க கூட முடியாதுன்பான். மன்னிச்சுக்கன்ட்டு இட்டாச்சி மற்றவங்களோட உத்தரவுகளுக்கு நான் அடிப்பணிய மாட்டேன்பா. அதை நான் ஒத்துக்கிறேன்பா காபுட்டோ. என் கேள்விகளுக்கு பதிலே தலையன்பா சாஸ்கே. கேள்வி கேட்டா பதில் கிடைக்கணுங்க அவசியம் இல்லடான்பா காபுட்டோ. அகாடமில நீ பாப்புலர் ஒன்னா இந்த பல்ல இருந்து இப்ப வரைக்கும் எதுவுமே மாறலின்பா காபுட்டோ. அப்பனா இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கானு சொல்லி கேட்பான் சாஸ்கே. விளையாண்டான்ட்டு காபுட்டோ உங்க அண்ணங்க இருக்கான்னு அதை மறந்துடாதேன்பா. இட்டாச்சி நான் உன்ன கொல்ல
வந்த காபுட்டோன்பான். அவன் சொன்னதை கேட்டையான்பான் காபுட்டோ. சாஸ்கே பார்க்கவும் இட்டாச்சி ரீஅனிமேஷன் ஒரு சில்லித்தனமான ஃபர்பிடன் ஜுட்சுவை பிடிச்சிருக்கன்பான். ஆனா பாரு இந்த ஜுட்சுவால தான் அண்ணன் தம்பி ஆனா நீங்க 2 பேரும் ரீயூனியன் ஆயிருக்கீங்கன்பா காபுட்டோ. அதனால இந்த ஜுட்சுக்கு தேங்க்ஸ் பண்ணு, கொஞ்சம் நன்றி கடனாவது செலுத்துவேன் நம்புறேன்பா. இட்டாச்சி ரீஅனிமேஷனால இதயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேன்மையான ஆன்மாக்களை நீ இழிவுபடுத்திட்டு இருக்க, அப்புறம் தேவையில்லாத வருத்தத்தையும் வெறுப்பையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க. இறந்து போனவங்களை சண்டை போட கட்டாயப்படுத்துறீல, அதோட வழி என்னன்னு தெரியுமா? வாழ்றவங்களோட வழி அதை விட அதிகம். இறந்து போனவங்க மேல இருக்க துக்கமும் சோகமும் போனதுக்கு அப்புறமா உன் ஜுட்சு அதெல்லாம் கிளறி அவங்க உணர்வுகளோட விளையாடுதுன்பா. காபுட்டோ கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. சொந்த கிளான்ல இருக்கவங்களே ஈவிரக்கம் பார்க்காம மொத்தமா சூறையாடினவனுக்குள்ள ஒரு ஈரமான இதயம் இருக்கு பாரு. அப்ப ரகசியமா வருத்தப்பட்டிருந்தியா நீ என்ன பண்ணி அதுக்காக அப்படின்னா அதுல எனக்கு ஆர்வம் கூட இல்லைன்மா காபுட்டோ. இட்டாச்சி என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனா உன் சாவிங்கதான்பா. காபுட்டோ சாஸ்கே கிட்ட திரும்பவும் இட்டாச்சியை கொல்லணுமா வேண்டாமா, அவன் இங்க கொண்டு வந்திருக்கேன்ல, நம்ம 2 பேத்துக்குமே இட்டாச்சி ஒரு தொல்லை தான். என்ன சொல்ற, டீம் அப் ஆகி இட்டாச்சியை போட்டுடலாமா? 2 பேத்துக்குமே ஸ்னேக் பவர் தான், ஒரே மாஸ்டர் தான் சொல்லும் போது சாஸ்கே அது ஒன்னும் என் மாஸ்டர் கிடையாது, அதெல்லாம் தாண்டி பார்க்க போனா உனக்கு எதுவுமே தெரியாது போலயே. இட்டாச்சியை நான் இங்க சேஸ் பண்ணி வந்ததுக்கான காரணமே அவன் கூட பேசணும் தான்பா. யார் பக்கண்டா நீன்பா காபுட்டோ. சாஸ்கே அட்டாக் வைக்கவும் அதை தடுத்திருப்பான் இட்டாச்சி. சாஸ்கே ஏன் இப்படி பண்ண, அவனும் ஒரோச்சிமாரு போலதான், எனக்கு அவன் எதிரி, அப்புறம் உனக்கும் தானு சொல்லி கேட்பான். இட்டாச்சி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இவனை காலி பண்ணும், ஆனா கொல்லக்கூடாது. ரீஅனிமேஷனோட கேஸ்டர் கொண்டினா அப்புறம் ஜுட்சுவை கேன்சல் பண்ண முடியாது. என் சுக்கியோமியில அவனை போடலாம், அப்புறம் இந்த ஜுட்சுவை எப்படி ஸ்டாப் பண்றதுங்கிறத அவன் வாயாலேயே கக்க வைக்கலாம். என் சுக்கியோமியில இருக்கப்ப அவனை கண்ட்ரோல் பண்ணி அவன் ஜுட்சுவை உடைக்கிறான்பான். காபுட்டோ எந்திரிச்சு சிரிச்சுட்டு ஆட்டத்துக்கு நன்றி, ஆனா நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த ஜுட்சுக்கு வீக்னஸும் இல்ல ரிஸ்க்கும் இல்லைன்பான். இட்டாச்சி எல்லா ஜுட்சுக்கும் ஒரு பலவீனம் இருக்கு, இந்த ஜுட்சுவோட பலவீனம் ஆபத்து சிம்பிள், அது நான் தான்ட்டு மாங்கேக்கியோவை பயன்படுத்துவான். சாஸ்கே இட்டாச்சி கிட்ட எப்பவுமே நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு தான் இருந்திருக்க, அப்புறம் அடுத்த தடவைன்னு திரும்ப நடந்துச்சுன்னா கொன்றுவன்பான். முன்னாடி வந்துட்டு இந்த தடவை நான் சத்தியத்தை எடுத்துக்கிறேன்பான். நீ ஆளுமையை கல்லறைக்கு கொண்டு போயிட்டதா சொன்னாங்கன்ட்டு இட்டாச்சி நான் எப்பவும் செத்துட்டேன், அதுக்கான மரியாதையை கொடுக்குற நோக்கத்துல இருக்குன்பா இட்டாச்சி. காபுட்டோ பிரிஞ்ச அண்ணன் தம்பிய என்ன தோக்கடிக்க ஒன்று சேர்றீங்களான்னு கேட்டு அவன் ஸ்னேக்ஸை யூஸ் பண்ணுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிப்ளிங் டேக் டீம்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு சாஸ்கே.